மார்னிங் ஃப்ரெண்ட், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு நவராத்திரி பூஜையின் 2ஆம் நாள். மிக அழகான நவராத்திரி பூஜையின் 2ஆம் நாள். கல்யாண வரம் தரும் நவராத்திரி முப்பெரும் தேவி இதில் போட்டிருக்காங்க. கல்யாண வரம் தருபவள், முப்பெரும் தேவியராக முதலில் துர்க்கை, அடுத்த நாள் லக்ஷ்மி, அதற்கு பிறகு சரஸ்வதி, அதற்கு பிறகு விஜயதசமி என்று முப்பெரும் தேவியராக நமக்கு காட்சி தரும். அம்பாளுக்கு 9 ராத்திரி, சிவபெருமானுக்கு ஒரு ராத்திரி என்கின்ற பூஜைக்கு பயன்படுத்திய பூவை மறுபடியும் பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. பெண் தெய்வத்திற்கு கருப்பு நிற ஆடையை சாத்தக்கூடாது. சாப்பிடும்போது காலணி அணியாதீர்கள். நோயின்றி வாழ பகலில் தூங்கக்கூடாது. யாதுமாகி நின்றாய். தேவி ஆதி பராசக்தி பூவுலகம் முழுவதும் ஆட்சி செய்கின்றாள். யாதுமாகி நின்றாய் காளி என்ற தேவியே இந்த உலகமாக இருக்கிறாள் என்கிறார் பாரதியார். புல், பூண்டு, புழு, மரம், பசு, புலி, மனிதர் எல்லாவிதமான உயிர்களுமாக இருப்பவளே சக்தி. எனவே அனைத்து உயிர்களுக்கும் பொருள்களிலும் அவளை காண வேண்டும் என்பதே கொலு வைப்பதன் நோக்கம். கொலுவிற்கு சிலை ஜோடிப்பு என்றும் பெயர் உண்டு. சிலை என்றால் சக்தி. சக்தியின் வடிவமே பொம்மை அலங்காரமாக செய்யப்படுகிறது. எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல கருதும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். கொலுவின் தத்துவம் நம்ம பார்க்கலாமா? கொலுவின் தத்துவம். நவராத்திரியின் போது வீட்டில் கொலு வைத்து அம்பிகையை வழிபடுகின்றோம். கொலு பொம்மைகள் வாழ்விற்கான நல்ல படிப்பினையை தருகிறது. கொலு என்பதற்கு அழகு என்றும் பொருள். பராசக்தி பலவிதமான கோலங்களில் அழகுற வீட்டிருக்கிறதுனால்தான் கொலு என்று பெயர் வந்தது. கொலு வைப்பதற்கு முன் வீட்டை சுத்தமாக்கி மாக்கோலமிட்டு கோமியம் தெளித்து பசும் சாணம் தெளித்து சுத்தம் செய்து கொண்டு பலகைகள் மாவிலை தோரணம் கட்டாயம் அவசியம். மரப்பலகையின் மீது சிறு மண்டபம் அமைத்து நடுவில் உயரமான பலகை வைத்து பட்டுப்புடவை விரித்து அதன் மீது அம்பாளை அமரச் செய்ய வேண்டும். வலப்புறத்தில் கலசம் வைக்க வேண்டும். கலசத்தில் அத்தனை தேவியையும் அம்பாளாக பாவித்து அந்த அம்பாளை அதில் நாம் ஆவாகனம் செய்கின்றோம். அதை அம்பாளாக பாவித்து நாம் மலரிட்டு, உங்களுக்கு கலசம் வைக்கிறது எப்படின்னு தெரியும். வாழை இலை 2 ஒருத்தர் ஒன்று வைப்பாங்க. 2 பச்சரிசி நடுவில் மட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு அதற்கு பிறகு அந்த கலச சொம்பு அதில் நீர் ஊற்றி நாங்கள் மஞ்சள் போடுவோம். எல்லாருமே ஏலக்காய், கிராம்பு, ஜாதிக்காய், அது காசு எல்லாமே போடுறாங்க. அது அவங்கவுங்க வழக்கப்படி செய்வாங்க. செய்து ஒருத்தர் மாவிலை வைப்பாங்க. இப்போ வெற்றிலை வச்சுக்கிறாங்க. மாவிலை தான் வைக்கணும். வெற்றிலை வைத்து அந்த தேங்காயை அதில் இது பண்ணி மஞ்சள் தேய்த்து நாம் அதை தேவி அதில் ஆவாகனம் செய்கின்றோம். முதல் படி
முதல் ஆறாம் படி வரை ஓரறிவு. முதல் 6 அறிவு உயிர்களை அடுக்குதல் வேண்டும். முதல் படியில் புல், செடி, கொடி முதலிய தாவர பொம்மைகள். 2ஆம் படியில் சங்கு, சக்கரம், சங்கு, சிப்பி ஆன பொருட்கள். 3ஆம் படியில் ஈ, எறும்பு, நத்தை உயிர்கள். 4ஆம் படியில் வண்டு, நண்டு போன்றவை. 5ஆம் படியில் பறவை, மிருகம் போன்றவை. 6ஆம் படியில் வணிகர், குறவர், பாம்பாட்டி, போலீஸ். 6 அறிவு படித்த மனிதர்கள். 7ஆம் படியில் முனிவர், மகான்கள். 8வது படியில் இந்திரன், குபேரன், தேவர்கள், நவகிரகங்கள். 9ஆம் படியில் பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி தெய்வங்களை அடுக்க வேண்டும். பொம்மைகள் கிடைக்காத எல்லா படிகளிலும் தெய்வச் சிலைகளை அடுக்கலாம். படிகளின் எண்ணிக்கை ஒற்றைப்படையில் இருக்க வேண்டும். பொதுவாக 5 அல்லது 7 எண்ணிக்கையில் வைப்பர். இது நமது வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்த்துகிறது. மேல்நோக்கி செல்லும்படி போல மனிதனும் வாழ்வில் உயர வேண்டும் என்பதே கொலுவின் நோக்கம். ஓரறிவாக உயிரிருந்த நாம் பரிணாம வளர்ச்சியால் தற்போது 6 அறிவு. இதை பயன்படுத்தி நல்ல வழியில் இருக்க வேண்டும் என்பதே கொலுவின் தத்துவம். நவராத்திரியின் விளக்கம். நவராத்திரி விரதம் முழுக்க முழுக்க பெண்மைக்குரியது. நவம் என்ற சொல்லுக்கு 9 என்றும் புதியது என்றும் பொருள். மீண்டும் மீண்டும் புதிதாக இந்த விழா ஆண்டுதோறும் பிறக்க வேண்டும் என்பது. இதை அனுசரித்தே முன்னோர்கள் நவராத்திரி என்று பெயர் சூட்டினர். ஒரு நாளை ஒரு பகலிரவு என்று பிரிப்பர். பகல் பாதி சிவனுக்கு அம்சம், இரவு பராசக்தியின் அம்சம். எனவே தேவியை கொண்டாடுவதற்கு எந்த நேரம்? இரவு நேரம் ஆகும். பகலில் உயிர் தெளிந்து உயிர்களை இரவு வடிவமான தேவியை அமைதியாக உறங்கச் செய்து தாளாட்டுகிறாள். எல்லா உயிர்களும் உறங்கும் காலத்தில் தான் உறங்காமல் இருந்து எல்லா உயிர்களையும் காப்பாற்றுகிறாள் அம்பாள். சகல பூதங்களையும் பெற்றவளே பகவதி. கருணையானவள், மிக மிக கருணை. உன்னை வணங்குகின்றேன் என்கின்ற வேதங்களைக் காட்டிலும் வழி நாம் இரவு காலத்தில் அவளை கொண்டாடுகிறோம். அபிராம அம்பிகை. மணக்கோலத்தில் அவள் அழகாக இருப்பதினால் அபிராம அம்பிகை என்று பெயர் பெற்றார். அதனால இந்த கொலுவின் தத்துவம், கொலுவின் இது நவராத்திரி நாயகி. தட்சிணாயன புண்ணிய காலமான புரட்டாசி தேவர்களுக்கு இரவு பொழுதாகும். இந்த காலத்தில் அம்பிகைக்குரிய நவராத்திரி கொண்டாடப்படும். இந்த நாட்களில் தினமும் அம்பிகை ஒரு கோலத்தில் அருள்பாலிக்கிறாள். இன்னைக்கு 2ஆம் நாள் என்னன்னாக்கா ராஜராஜேஸ்வரியாகவும் 3 வயது சிறுமியாக கௌமாரியாகவும் துவிதியை திதி முல்லை, துளசி, கொன்றை கோலம், கோதுமை மாக்கோலம், சாமந்தி, சம்மங்கி. நைவேத்தியம் தயிர் வடை, வேர்க்கடலை, சுண்டல், எல்சாதம், புளியோதரை. வழிபாட்டின் பலன். நோய் தீரும். நாளை 3ஆம் நாள். அம்பிகை வராகி, பன்றிமுகம் கொண்டவள். பூஜை 4 வயது சிறுமியாக அம்பிகையை பாவித்து வழிபடுதல். திருதியை திதி செண்பகம் மலர், செண்பகம், குங்குமம் அர்ச்சனை. நாளை மலர்கோலம். நைவேத்தியம் கோதுமை பொங்கல், சர்க்கரை பொங்கல், காராமணி, சுண்டல். வழிபாட்டின் பலன் குறைவில்லாத வாழ்வு. இப்படி ஒவ்வொரு நாளுக்கும் உரிய ஒரு அந்த இதை கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். லேட் ஆகிடுச்சு. நாளைக்கு நான் முழுசாக இது பண்ணுறேன். வாராகியாகும் ஒவ்வொரு நாளும் ஒரு தேவியாக நாம் வழிபாடு செய்கின்றோம். ஜெய ஜெய தேவி துர்கா தேவி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல்களை உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உடம்பு சரியாகலை. என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே மாதிரி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த நவராத்திரி பூஜையை கொண்டாடுறதுனால நோய்கள் தீரும், வீட்டில் செல்வம் வளரும், சுமங்கலித்துவம் பெறும்,
மக்கள் நோயின்றி குறைவில்லாத வாழ்வார்கள். படிப்பு வரும். கல்வி, செல்வம், வீரம், படிப்பு எல்லாமே நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த நவராத்திரி பூஜையினோட தத்துவம். நவராத்திரி பூஜை எல்லாரும் கொண்டாடுங்க. அம்பிகை கருணையே உருவானவள். அதனால் அம்பிகையை நாம் வணங்கி அம்பிகையின் அருளை பெறுவோம். ஓகே.